ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸை முன்னிட்டு இன்றைக்கி ப்ளம் கேக் நான் செய்ய போகிறேன். இது ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சுருக்கேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான ப்ளம் கேக்கு செஞ்சு அசத்துங்க. இதுக்கு நான் 1/2 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்குறேங்க. இந்த 1/2 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸில் 2 கலரில் திராட்சை எடுத்துருக்குறேங்க, 2 கலரில் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் செர்ரி பழமும் சேர்த்துருக்கேன். இது இந்தியன் செர்ரி. டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்துருக்குறேன். அதுக்கப்புறமா பாதாம் முந்திரியும் சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் எடுத்துருக்குறேன். மொத்தமாக இதெல்லாம் சேர்த்துட்டு 1/2 கிலோ இருக்கும். இது கூட 150 ml ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த ஜூஸில் 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3-4 டைம் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சலிக்கிறதுனால அந்த சோடாவும் பேக்கிங் பவுடரும் எல்லா இடத்துலையும் படுறதுனால நமக்கு நல்ல சாஃப்டான கேக் கிடைக்கும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டைகள் உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். அந்த ஜூஸோடவே நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட பால், பட்டர் நான் எதுவுமே சேர்க்கல. எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ கேக் செய்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். இது மேலே அழகுக்காக கொஞ்சமாக முந்திரியும் பாதாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துருக்கேன். கேக் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியறதுக்காக கொஞ்சம் செர்ரி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் சூடு பண்ணிக்கோங்க. தோசைக்கல் மேலே நம்ம குக்கர் எடுத்து வச்சுட்டு குக்கரோட வாசரை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ அதோட வெயிட்டையும் போட்டுருங்க. இப்போ சிம்மில் அடுப்பில் வச்சுட்டு 50 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுட்டு உள்ளே குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கேக் நல்லா 50 நிமிஷத்தில் வெந்துருச்சு. இப்போ ஆற வச்சுட்டு சுற்றிலும் ஓரங்களில் எடுத்து விட்டுட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடியில் லைட்டாக உங்களுக்கு அடி பிடிச்சிருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்மளோட சூப்பரான ரொம்ப சாஃப்டான ப்ளம் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.